சம்மந்தி அம்மா, மாப்பிள்ள, இங்க இருக்கிற எல்லா தெய்வங்களையும் சாட்சியா வச்சு சொல்றேன். இனிமே நான் வார்த்தை மாற மாட்டேம்மா. இந்த கல்யாணம் சொன்ன தேதியில நிச்சயமா நடந்தே தீரும்மா. இது இந்த தெய்வத்தின் மேல சத்தியம்மா. சம்பந்தி, என்ன சம்பந்தி இதெல்லாம் வார்த்தையால சொன்னா போதாதா? ஏன் இப்படிலாம்? இல்லம்மா, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு ஒரு தகப்பனா எனக்கு புரியுதும்மா. என் பொண்ணும் பிள்ளையும் உங்களை ரொம்ப குழப்பிட்டாங்கம்மா. என் தலைய அடமானம் வச்சாவது நான் இந்த கல்யாணத்தை நடத்துவேம்மா. உங்களுக்கு கொடுத்த வாக்குக்கு நான் எல்லாமே செஞ்சிருவேம்மா. அம்மா, இதுக்கு மேலையும் உங்களுக்கு கோபம் போகலன்னா உங்க கால்ல விழுத. சமந்தி, ஐயோ, மேல மேல எங்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. நீங்க இவ்வளவு சொன்னதே போதும். போங்க, சந்தோஷமா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிங்க. நான் கிளம்புறேம்மா. வர மாப்பிள்ள, வரமா. வாங்க. என்னக்கா, அதான் பொண்ணோட அப்பாவே வந்து பேசிட்டு போயிட்டாருல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏண்டி, நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் தான் பொண்ணு கல்யாணம் எங்கேயாவது நின்னு போயிடுமோங்கிற பயத்துலதான் தான் வயசை கூட பார்க்காம அந்த மனுஷன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு போறாரு. சரி விடு, இத போய் பெருசுப்படுத்த வேண்டாம். சரிடி, நீ பெரிய நாய்க்கு கல்யாண விஷயமா அவங்க வீட்டுல போய் பேசு. சரிக்கா, நான் கிளம்புறேன். கல்யாணம் அந்த பொண்ணு அப்பா மேல இருக்கிற பாசத்துல தாண்டா அவருக்கே தெரியாம உங்ககிட்ட வந்து பேசிட்டு போயிருக்கா. சரி விடு. என்னங்க, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஏங்க, ஜோசியர்கிட்ட பேச பேசிட்டீங்களா? அவர் பார்த்து ஒரு நல்ல தேதி குறிச்சு கொடுத்தாதானே பெரிய நாயகி வீட்டுல போய் மத்த கதையெல்லாம் பேச முடியும். சொல்றேன். இந்த சம்பந்தத்துக்கு நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுறேன்னு எனக்கு புரியல. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தாலும் அதே வீட்டுல அந்த பொண்ணு அப்படியே தான் உட்காந்துருப்பா. அந்த இடம் நல்ல இடமா இருந்திருந்தா எவனாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டானா? இத்தனை வயசு வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்கானா என்ன அர்த்தம்? கடவுள் நம்ம பையனுக்கு தான் அந்த பொண்ணுன்னு எழுதி வச்சிருக்காருன்னு அர்த்தம். உங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. நான் மீனாட்சி கூட்டிட்டு போய் ஜோசியரை பாத்துட்டு வந்துடுறேன். வாப்பா உதய், எப்படி இருக்க? நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. அம்மா, பிரகாஷ் எங்கம்மா இருக்கா? மாடியில் தான் இருக்காப்பா, போய் பாரு. அம்மா, பிரகாஷுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து வந்திருக்கீங்க போல இருக்கு. பாத்துருக்கு. நீ போப்பா. சரிம்மா. இதுக்கு ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சிட்டான் போல இருக்கு. பெரிய இடமா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? இந்தா, நாம பேசினா எல்லாருக்கும் கோபம் தான் வருது. என்ன பண்றது? நல்லதை சொன்னா யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல, கோபம் தான் வருது. பிரகாஷ், வாடா மாப்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி நல்லா இருக்க? உட்காரு. மாப்பிள கலை வந்துருச்சு. அப்படியா? எப்படா கல்யாணம்? கூடிய சீக்கிரம்டா. எப்படியோட நீ ஏன் ஒரு பொண்ணை பார்த்துட்ட, அதை உங்க அப்பா அம்மா கிட்டயும் பேசி எப்படியோ ஒத்துக்கவும் வச்சுட்ட. ஆமாண்டா, ஒத்துக்கிட்டதுனால தான் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தாங்க. பொண்ணு யாருடா? அவங்கள பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பாக்குறேன். நீ
ம் ம். ம். இங்க பார், ஸ்கிரீன் சேவர்லயே வச்சிருக்கேன். இவ தான் பொண்ணு. எப்படி இருக்கா? சூப்பரா இருக்காங்கடா மச்சி. உனக்கு பொருத்தமா இருப்பாங்க. அதனால தான் இவளை செலக்ட் பண்ணேன். யூ ஆர் வெரி லக்கி மச்சி. பேர் என்னடா? ம், பெரிய நாயகி. பெரிய நாயகி. பேரு கொஞ்சம் ஓல்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பேர்ல என்னடா இருக்கு? என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்புறமா மாடர்னா பேரை மாத்திட்டா போச்சு. அது இருக்கட்டும்டா. இந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டி எல்லாம் கிடையாதா? என்னடா இப்படி கேட்ட? இவ்வளவு நாள் எனக்கு வரப்போற மனைவியை பத்தி நான் எப்படியெல்லாம் கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தேனோ, ஆண்டவன் எனக்கு அதே மாதிரி ஒரு பொண்ணை அமைச்சு கொடுத்துருக்கான். பார்ட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷனா நடத்தி இந்த ஊர் ஃபுல்லா கலக்கிடுவேன்டா. சரியா? ஓகே மச்சி. சோமு விஷயத்த சொன்னாரு. ஆனா சோமு கிட்ட நேரடியா பேசுறதுக்கு நேரம் இல்ல. அதனாலதான் உங்களை கூடவே கூட்டிட்டு வர சொன்னேன். நான் நியாயமா வட்டியை கொடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன். சோமு உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு சொன்னாரு. ஆமா சார். நீங்க கேட்ட மாதிரி அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த பணத்தை எனக்கு நீங்க எப்படி திருப்பி தருவீங்க? நீங்க எங்க வேலை செய்றீங்க? உங்களுக்கு என்ன வருமானம்? சமீபத்துல நான் ரிட்டையர் ஆயிட்டேன் சார். அப்போ வருமானம் இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொந்த வீடு ஏதாவது இருக்கா? இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, அந்த வீட்டை பிளட்ஜ் பண்ணி உங்களுக்கு நான் பணம் தரலாம்ல? சொந்த வீடு இல்லைங்க சார். 30 வருஷமா ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா? அப்ப இந்த 3 லட்சம் ரூபாயை எதை நம்பி தர்றது? செட்டியார், அந்த பணத்துக்கு நான் சியூரிட்டி கையெழுத்து போட்டு தர்றேன். நீங்க என்ன நம்பி திருமலைக்கு பணத்தை தரலாம். சோமு, உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு சொந்தமா ஒரு தொழில் இல்ல. நீங்களும் ஏஜென்ட் மாதிரி தானே எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ நீங்க சொல்லி விடுற ஆளுங்களுக்கெல்லாம் பணத்தை திருப்பி கட்டுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நீங்க கை காட்டுற ஆளுங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இவருக்கு அப்படி கொடுக்க முடியாதுல்ல. சார், நான் பணத்தை எப்படியாவது ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன் சார். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இது வெறும் வாய் வார்த்தையை நம்பி செய்யற தொழில் இல்ல. நீங்க நியாயமான ஆளா இருக்கலாம். ஆனா இது பண விஷயமாச்சே. உங்களுக்கு எப்படி உதவுறதுன்னு எனக்கு தெரியல. உங்க சூழ்நிலையும் எனக்கு புரியுது. ஆனா எப்படி? செட்டியார் ஐயா, இதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு நல்ல வழியை நீங்க தான் சொல்லணும். திருமலைக்கு பணம் கிடைக்கணும். அப்படியா? சரி சார். உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க? என் மூத்த பையன் ஒரு பெரிய கம்பெனில உத்தியோகத்துல இருக்கான். மாசத்துக்கு 25,000 ரூபாய் வரும். ஒண்ணு செய்வோம். உங்க புள்ள நீங்க என்ன சொன்னாலும் கேட்பார்ல? கேட்பான் சார். அப்ப சரி. ஒரு நல்ல விஷயத்துக்காக பணம் கேட்டிருக்கீங்க. நாளைக்கு நான் பணத்தோட உங்க வீட்டுக்கு வரேன். உங்க மூத்த பிள்ளைய நாளைக்கு வீட்டை இருக்க சொல்லுங்க. அவர் ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டாருன்னா நான் பணத்தை அங்கேயே கொடுத்துறேன். என்னால இதான் பண்ண முடியும். நீங்க யோசிச்சு சொல்லுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். திருமலை போட்டுவான்ல? போடுவான் சார். அப்ப சரி. போடுவான். போட சொல்றேன். கல்யாண பத்திரிக்கையில இருக்க வேண்டிய விஷயம்லாம் இதுல இருக்கு. இதே மாதிரி அடிச்சிடுங்க. சரி சார். பத்திரிக்கை எங்களுக்கு எப்ப கிடைக்கும் சார்? கல்யாண சீசன், ஆர்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு 10 நாள் கழிச்சு கிடைச்சா போதுங்களா? 10 நாளா? 30ஆம் தேதி கல்யாணம் இருக்கு. 10 நாள்லாம் ரொம்ப லேட் ஆயிடும். ஒரு 4 நாள்ல கொடுக்க முடியுமா? சரி சார், ஒரு வாரத்துல கொடுத்துறேன். எத்தனை பத்திரிக்கை சார் வேணும்? எனக்கு ஒரு 300 350 தேவைப்படும். எதுக்கும் நான் எங்க சம்மந்தியமாவும் கேட்டுக்கிறேன். அவங்கள கேட்டு மொத்தமா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரி சார். டேய் திருமலை, இதையெல்லாம் அவங்க கிட்ட போய் கேட்கணுமா? ஒரு சம்பிரதாயத்துக்கு 20-30 பத்திரிக்கை கொடுத்த போதாதா? பரவாயில்லடா. இதுல ஏன் போய் குறை வைக்கணும்? எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுருவோமே. சரி. ஹலோ, மாப்பிள்ள திருமலை பேசுறேன். சொல்லுங்க மாமா. அது கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் பண்றதுக்கு நான் பிரஸுக்கு வந்திருக்கேன். ஆர்டர் கொடுக்கறதுக்கு.
உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை தேவைன்னு சொன்னா ஆர்டர் கொடுத்துடலாம். எங்களுக்கு ஒரு 50-60 பத்திரிக்கை போதும் மாமா. ஓ அதான் தனியா அடிக்க போறோம்ல. அப்படியா? யாருடா போன்ல? ஆ, சம்மந்தி அம்மா பேசுறாங்க. பேசு. யாருடா போன்ல? மாமா பேசுறாருமா. என்னம்மா? கல்யாண பத்திரிக்கை நமக்கு எவ்வளவு வேணும்னு கேக்குறாரு. குடு, நான் பேசுறேன். மாமா அம்மா கிட்ட கொடுக்குறேன். சொல்லுங்க சம்பந்தி, நான் தான் சிவகாமி அம்மா பேசுறேன். சம்மந்தி அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். சரி, அப்படியே சமையல்காரனுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அட்வான்ஸ் கொடுத்தது இருக்கட்டும், கல்யாணத்துல சாப்பாடு சிறப்பா இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா ஊருக்கெல்லாம் சமையல் பண்ணி போடுற சிவகாமி வீட்டு கல்யாணத்துல சாப்பாடு நல்லா இல்லன்னு நாளைக்கு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது பாருங்க. இல்லம்மா பணம் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, சமையல் நல்லா இருக்கணும்னு நான் அவருக்கு சொல்லியிருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் சக்கரை கட்டி மாதிரி இனிப்பாதான் இருக்கு. அதுக்கப்புறம் அதுல ஒரு வில்லங்கத்தை வச்சு போடுறீங்களே. இனிமே அப்படியெல்லாம் நடக்காதுமா. நடக்காம இருந்தா சரிதான். மத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க சந்தேகப்படவே வேண்டாமா, எல்லாம் திருப்தியா நடந்துட்டு இருக்கு. சம்பந்தியம்மா, உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை எவ்வளவு தேவைப்படும்? பத்திரிக்கையா? நீங்களே அடிக்க கொடுத்த பிறகு நாங்க வேற எதுக்குங்க தனியா அடிக்கணும்? விஷயம் ஒண்ணுதானே, அதனால இரு வீட்டார் அழைப்புன்னு போட்டு பத்திரிக்கை அடிச்சு எங்களுக்கு ஒரு 300 பத்திரிக்கை கொடுத்துருங்க போதும். 300 பத்திரிக்கை தேவைப்படுமாமா? என்ன சம்பந்தம் இப்படி கேக்குறீங்க? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். நாங்க ஒரே ஏரியால பல வருஷமா இருக்கோம், எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுவும் இல்லாம நாங்க மெஸ் வச்சு நடத்துறோம்ல, எங்க மெஸ்ஸுக்கு ரெகுலரா சாப்பிட வரவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். எங்க கிட்ட இந்த பண்டிகை விசேஷத்துக்குலாம் ஆர்டர் கொடுக்கற ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கணுமா. அதுவும் இல்லாம கல்யாண நம்ம ஆபீஸ்ல வேற கொடுக்கணும். இதுவே இந்த 300 பத்தாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்ப நீங்க 300 கொடுங்க, வேணும்னா போன் பண்ணி அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறோம். சரிம்மா, நான் உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் கொடுத்துறேம்மா. சரி சம்பந்தி, வச்சிட்டுமா? சரி. டேய் திருமல, அவங்க மொத்தத்தையும் ஓன் தலையில கட்ட பாக்குறாங்க. அவங்கள கல்யாண பத்திரிக்கை தேவையில்லை, அவங்க தனியா அடிச்சுக்க வேண்டியதானே. இங்க பாரு, இத போய் நீ போன்ல கேட்ட பாரு, இது ஓன் தப்பு. பரவாயில்ல விடுறா. என்ன பரவாயில்ல? என்ன ஒரு 300 பத்திரிக்கை அதிகமா அடிக்கிறதுனால எனக்கு என்ன பெரிய செலவு ஆயிட போகுது? ஏற்கனவே 2 குடும்பத்துக்கு நடுவுல பெரிய பிரச்சனை ஆகி இப்பதான் கொஞ்சம் அமைதி ஆயிருக்கு. டேய் சோமு, அபிராமி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நான் பயந்துட்டு இருக்கேன். இப்போ திரும்ப அது நல்லபடியா நடக்கப்படாது. இப்போ இதை பாரு சார், எங்களுக்கு ஒரு 600 பத்திரிக்கை தேவைப்படும். ஒரு வாரத்துல கொடுத்துருங்க சார். சரி சார், ப்ரூஃப் ரெடி ஆயிரும். நாளைக்கு பாத்துறீங்களா? கண்டிப்பா நான் வரேன் சார். நல்லது சார், நான் வரேங்க. ஏமா என்னடா இந்த பத்திரிக்கைலாம் நாமளே அடிச்சுக்கிட்டா என்ன? அதையும் அவங்கள அடிச்சு சொல்லணுமா? ஏன் அவங்க அடிச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? அதுக்கு இல்ல, இந்த வீட்டுல என்ன இப்போ கல்யாணம் மட்டுமா நடக்குது? நம்ம பெரிய நாயகி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் நாம தாண்டா அடிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் சிக்கனம் பிடிச்சாதான் நம்ம பெரிய நாயகி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க முடியும். அதுவும் இல்லாம நான் ஒண்ணு அவங்க கிட்ட நிறைய கேட்கலையே, 300 பத்திரிக்கை தான்டா கேட்டிருக்கேன். அம்மா அதுக்கு இல்லம்மா, இப்பதான் ஒரு பிரச்சனை ஆகி அவங்களும் சமாதானத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ போய் மறுபடியும் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு? என்ன நான் அவங்க கிட்ட பிரச்சனை பண்றேன்றியா? நான் என்னடா பிரச்சனை பண்றேன்? அதுவும் இல்லாம அவங்களா ஒண்ணு இங்க சமாதானத்துக்கு வரலடா. நான் அவங்க வீட்டுக்கு போய் கத்திட்டு வந்தேன்ல, அதுக்கு பயந்துகிட்டு தான் சமாதானத்துக்கே வந்திருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கள கொஞ்சம் பயத்தோட தாண்டா வைக்கணும். இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. நீ அபிராமி கழுத்துல தாலி கட்டத்தோட நிறுத்திக்க. அனாவசியமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடாத. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு போன் பண்ணி உன்னை அங்க வா இங்க வான்னு நல்லா சொன்னா போய் நின்னுக்கிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் போன் பண்ணி எங்க அம்மாட்ட பேசுன்னு சொல்லு. அப்பதான் அவளுக்கு என் மேல கொஞ்சம் பயமும் மரியாதையும் இருக்கும். இல்லன்னா உன்னை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தரேன்னு சொன்ன நகையை கூட தர வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துருவா. புரியுதா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னவோ அவங்க வீட்டுக்காக இந்த பொம்மை பொம்மரா, ஒன்னும் புரியல. என்ன ஆக போகுதோ? என்னங்க ஜோசியர் நம்ம பிரகாஷ் ஜாதகத்தை பார்த்தாரு. இவனுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சாங்க. நாளை மறுநாளே சம்மந்தி வீட்டுக்கு போய் ஒப்பு தாம்பளை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டாரு.
ஆமாங்கய்யா, நாளைக்கு மறுநாள் வளர்பிரியா இருக்கான். அதை விட்டா அப்புறம் தேய்பிரி ஆயிடும். அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு தான் பண்ண முடியும். அப்படின்னாம்மா நாளைக்கு மறுநாள் கரெக்டா போயிருமா? சும்மா இருடா. இல்லம்மா தேய்பிரையாயிரும் ஜோசியர் சொன்னார்ல அதே. டேய், என்ன சும்மா வளருது தேயுதுன்னுகிட்டு இருக்க? நிலா வருஷத்துல 15 நாள் தான் தேயுது. அது நல்லது இல்லைன்னா உலகத்துக்கே 15 நாள் லீவ் விட வேண்டியதுதான். இது கல்யாண விஷயம்டா. எடுத்தம் கௌத்தம்லாம் பண்ணிட முடியாது. வாழ்க்கையில ஒரு முறை நடக்கிறது பார்த்து தான் பண்ண முடியும். எங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஜோசியர் சொன்ன மாதிரி நாளை மறுநாள் போய் தட்டா மாத்தி ஒப்பு தாம்பல பண்ணிட்டு வந்துடலாங்க. ஏய், உன் புடிவாதான் அப்படியே அவனுக்கு இருக்குடி. நல்லதுக்காக பிடிவாதம் பிடிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆமாம். மீனாட்சி, நாளைக்கு மறுநாள் நாங்க அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடு. சரிக்கா, நான் இப்பவே அவங்க வீட்டுல போய் சொல்லிடுறேன். சிவகாமி அக்கா இதை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா மீனாட்சி, ஒரேடியா சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். நாங்க வரணும், வந்து பேசணும், பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒத்து வரணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அப்புறம் மொத்தமா எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்குங்க. சரிங்கய்யா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அத அவங்க கிட்ட பேசிடுங்க. பொண்ணு நல்ல பொண்ணு, உங்களுக்கு ஏத்த மருமகளா இருப்பா. அதுக்கு நான் உத்தரவாதம். அப்ப நான் வரேன்க்கா. வரேங்கய்யா. வரேன் பிரகாஷ். போயிட்டாங்க. பிரகாஷ், நாளை மறுநாள் தஞ்சாவூர்ல ஏதோ வேலை இருக்கிறதா சொன்னியே. அம்மா வேலை கிடக்குதுமா. வேலையில எப்ப வேணாலும் பாத்துக்கலாமா. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வராம இருக்க முடியுமா? நாளைக்கு மறுநாள் நீங்க போகும்போது நானும் உங்க கூட வருவேன்.